விபத்து தொடர்பான தவறான தகவலை பரப்பியதாக மதுரை ஆதீனம் மீது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம் என்ன கதிரவன்? மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவின் கீழே சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்திற்கு இடையே பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகள் அல்லது தவறான தகவலை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அயனாவரத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த மே 2ஆம் தேதி காலை மதுரையிலிருந்து சென்னைக்கு மதுரை ஆதீனம் காரில் சென்றார். அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேலம் ரவுண்டானா பகுதியில் வந்தபோது மற்றொரு காருடன் மதுரை ஆதீனத்தின் கார் மோதியது. இதில் மதுரை ஆதீனத்தின் கார் லேசான சேதமடைந்ததாகவும் ஆதீனத்தின் காயம் ஏதும் இல்லை. பின்னர் மதுரை ஆதீனம் சென்னை புறப்பட்டு சென்றதால் காவல் நிலையத்தில் புகார் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் செய்தியாளர் சந்திப்பில் தன்னை திட்டமிட்டு கொலை செய்ய சதி நடந்ததாகவும் தெரிவித்திருந்தார். சிசிடிவி ஆய்வு செய்த போதுதான் ஆதீனம் தவறான தகவலை பரப்பியதாகவும் அவரின் கார் அதிவேகமாக சென்றதால் விபத்து ஏற்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சென்னை அயனாவரம் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் என்ற வழக்கறிஞர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பாகிஸ்தான் இந்த சதி திட்டத்தில் பாகிஸ்தான் நபர் ஈடுபட்டிருக்கலாம். தர்மீய ஆதீனத்தின் ஆசியால் தான் காப்பாற்றப்பட்டதாகவும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் என்னை காப்பாற்றியதாகவும், ஒரு நல்ல காரியத்தை இப்போது எங்கும் பேச முடியவில்லை என்றும் ஆதீனம் பேசியதாகவும் அந்த புகார்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக விபத்து ஏற்படுத்தியவர்கள் குல்லா அணிந்தவர்கள், தாடி வைத்திருந்தார்கள், காரின் நம்பர் பிளேட் இல்லை, ரொம்ப தூரம் துரத்தி வந்து பேரிகேடை உடைத்து வந்து எங்கள் கார் மீது மோதினார்கள் என்றெல்லாம் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்ததாகவும் ராஜேந்திரன் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மதுரை ஆதீனர் அளித்திருந்த பரபரப்பான புகார் தொடர்பாக நிகழ்விடத்தில் நடைபெற்ற கண்காணிப்பு கேமரா பதிவு அடங்கிய வீடியோ ஒன்று தமிழ்நாடு காவல்துறை சார்பாக வெளியிடப்பட்டதாகவும், அதில் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில மதுரை ஆதீனத்தின் கார் அதிவேகமாக செல்வதும், அப்போது சாலையின் இடதுபுறத்திலிருந்து கட்டுப்பாடான வேகத்தில் வந்து கொண்டிருந்த மற்றொரு காரை மதுரை ஆதீனத்தின் கார் அதிவேகமாக கடப்பதும், நெடுஞ்சாலைத்துறையின் இடதுபுறம் உள்ள சாலையிலிருந்து வந்து கொண்டிருந்த மதுரை ஆதீனத்தின் கார் மீது இடித்து விடாமல் இருக்க துரிதமாக பிரேக் போடுவதும், அதனால் இரு வாகனத்துக்கும் மோதிக்கொள்வதை தவிர்க்கப்படுவதுமான காட்சிகள் அதில் பதிவிட்டிருப்பதாகவும், உண்மை இவ்வாறு இருக்க மதுரை ஆதீனம் சுய விளம்பரம் தேடிக்கொள்ளும் நோக்கோடும் பரபரப்புக்காக மாற்று மத அடையாளங்களுடன் வந்த நபரின் கார் தான் பயணித்த கார் மீது மோதிவிட்டதை நிற்காமல் சென்றுவிட்டதாகவும், அதிர்ஷ்டவசமாக தான் உயிர்படுத்ததாகவும், அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசுவதன் மூலம் இது பெரும் பரபரப்பாக பேச மாட்டதாகவும், இந்த மாநாட்டில் சிறுபான்மையினருக்கு சலுகைகள் அதிகம் என்பதால் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் கூறி இந்த புகாரை கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த புகாரை அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை ஆதீனத்தின் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்திற்கு இடையே பகைமை உருவாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகள் அல்லது தவறான தகவலை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவரது கார் ஓட்டுநர் மீது வேறொரு காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மதுரை ஆதீனத்தின் மீது தற்போது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கானது பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர் விசாரணை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.